புதுக்கோட்டையில் உள்ள மெய்வெளி சாலை கிராமத்தின் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் பற்றி ஜாதி மதம் இனம் வேறுபாடின்றி அனைத்து மதங்களும் சங்கமித்து மனிதர்களாகவே வாழும் உயரிய நோக்கத்தை முதன்மை கோட்பாடாக கொண்டு விளங்கும் ஒரு அதிசய கிராமம் தான் இந்த மெய்வெளி சாலை கிராமமாகும். இந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் கீழக்குறிச்சி கிராமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு சாதிகளை சேர்ந்த மக்கள் சத்திய தேவ பிரம்மகுலம் என ஒரே குலமாக வாழும் மரளி கைத்தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்ற மதத்தை சார்ந்தவர்களின் குடியிருப்பே மெய்வெளி சாலை என்னும் தேவ பூமியாகும். 69 சாதிகள் மற்றும் பிற மதங்களை சேர்ந்த மக்கள் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்ற பழம்பெரும் தமிழ் கொள்கையை அடிப்படையாக கொண்டு ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் உள்ளன்புடன் ஒரே குலமாக வாழும் ஒப்பற்ற ஊர்தான் மெய்வெளி சாலை. அதாவது இந்த மெய்வெளி சபையானது பிரம்மபிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் முத அவருடைய குருபெருவானாகிய பாட்டையா அவர்களிடம் ஞானம் பெற்று 12 ஆண்டு காலம் அவர்கள் பின்னாலே துறவரம் பூண்டு பிறகு நம்ம திருப்பரங்குன்றம் மலையிலே 12 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து பங்குனி மாதம் 1909ஆம் வருடம் இந்த அவர்கள் அந்த ஞானத்தை பெற்று சாதாரண மக்களுக்கும் இந்த ஞானம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கிற்காக நம்போன்ற வேடம் அணிந்து இந்த மெய்வழியை உண்டு பண்ணி முதல்ல இது மதுரை இப்போ நீங்கள் எல்லாம் ஏர்போர்ட் பார்த்துருப்பீங்க, அங்கே தான் முதல்ல மெய்வழிச்சாலை ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அங்கே இந்த 2ஆம் உலகப் போர் காலத்தில் விக்டோரியா மகாராணி அது தென்னிந்தியாவில் ஒரு ஏர்போர்ட் வேணும்னு கேட்டதுனால அந்த கொடுத்துட்டு அங்கேருந்து இந்த ஊரல்மலை காடு அப்படிங்கிற இந்த ஊரில் இந்த மெய்வழிச்சாலையை ஸ்தாபிதம் பண்ணி இன்று 124 வருடங்கள் அவங்க அந்த ஸ்தாபித்து 124 வருடம் ஆயிடுச்சு. 124 வருடம் தொடர்ந்து இந்த மாதிரி காய்கறி திருவிழாக்கள், கார்த்திகை தீபம், அது தொடர்ந்து பொங்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பங்குனி மாதம் பிறவாநாள் பிறப்பு திருநாள், அவங்க ஞானம் பெற்ற நாளாக சொல்லக்கூடிய பிறவாநாள் பிறப்பு திருநாள், அதுக்கப்புறம் அவங்க புத்தாடை புனித நமக்காக இறங்கி நம்ம மானிடர் போல் நமக்கு இந்த சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்ததை வைகாசி மாதம் புத்தாடை புனை செஞ்சு பாவ மன்னிப்பு என்னும் திருவிழா, இது மாதிரி ஒரு 5 திருவிழா நாங்கள் வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கொண்டாடு திருவிழாக்கள் இதுவும் ஒன்று. இன்றைக்கி பௌர்ணமி நாளில் எல்லாரும் 69 ஜாதிகள் ஒன்றிணைந்து குடும்பமாக காய்கறிகளை படைத்து இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி காய்கறி வச்சுருப்பாங்க, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒன்றா இங்கே பசுப்பாடு கொட்டாயின்னு ஒன்று இருக்குது, இங்கே வச்சு அமுது தயாரித்து எல்லாத்துக்கும் நம்ம இன்றைக்கி சாயங்காலம்
விநியோகம் பண்ணுறது. சமத்துவம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் அந்த ஒரு இது இருக்குது. எவ்வளவோ செல்வம் இருந்தும் இந்த ஊரில் ஏழை பணக்காரன் என்ற பேதமின்றி கூரை வீடுகளில் மட்டுமே வசிக்கும் இவர்களின் வாழ்வியல் இன்றளவும் இயற்கையோடு ஒன்றியுள்ளது என்றால் அது மிகையாகாது. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர் என்று எந்த ஒரு மின்சாதன பொருட்களும் இல்லாமல் பொழுதுபோக்கு அம்சங்களும் இன்றி இயற்கையோடு வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்பதே இங்கு வசிக்கும் மக்களின் எண்ணமாக உள்ளது. இதன் காரணமாகவே இது நாள் வரையிலும் மின்சார வசதி பெற்றுக்கொள்ளவில்லை என்று கிராம மக்கள் தெரிவிப்பது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நம்ம இங்கே இந்த ஏரியாக்குள்ளே கரண்ட்டே கிடையாது. நாங்கள் முன்னாடி மண்ணெண்ணெய் விளக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மண்ணெண்ணெய் விளக்கு மட்டும்தான். இன்றைக்கி எங்களுக்கு மண்ணெண்ணெய் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி காலங்கள் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். அதனால இப்போ சோலார் போட்டிருக்கோம். சோலார் நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, சோலார் போட்டிருக்கோம். அந்த அந்த பழமையான முறைகளில் வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காக நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மெய்வேலிச்சாலையின் வழிபாட்டு முறைகள் எப்படி சார்? அதான் வழிபாட்டு முறைகள் நீங்கள் நாங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தவங்களும் இந்த பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பஞ்சகச்சம் கட்டிட்டு தான் வர முடியும். வந்தாங்கன்னா அங்கே எங்கள் சந்நிதியில் உருவ வழிபாடு இல்லை, அவங்கள ஜீவ சமாதியில் தான் நாங்கள் வணக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி அவங்களும் இப்படி கீழே தொட்டு இப்படி வணக்கம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தவங்களும் பார்த்துக்கும் போது ஒவ்வொருத்தரும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு மற்ற மதங்களுக்கு வந்து வேதங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். இப்போ உங்களோட வழிபாட்டு முறையில் என்னென்ன வேதங்கள்? ஒரு 4 வேதங்கள் இருக்குங்க. யமபடர் அடிபடு திருமஞான குரல், யமபடர் அடிபடு கோடாயுதக்கூர், ஆதி மான்மியம், ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் அப்படிங்கிற 4 நூல் எங்களுக்கு அவங்க இறக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த 4 நூல்களை தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக மண்ணெண்ணெய் விளக்குகளை மட்டுமே பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக சூரிய ஒளியில் இயங்கும் சோலார் விளக்குகள் தற்போது உபயோகித்து வருவதாக கூறுகின்றனர். இங்கு வாழும் மக்கள் அனைவரும் புகைப்பிடித்தல், மது குடித்தல் முதலான பஞ்சமா பாதகங்கள் அறவே இல்லாது வாழ்ந்து வருகின்றார்கள். அரசு பணிகளிலும் தனியார் துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றி வரும் இவர்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலும் வசித்து வருகின்றனர். இவர்களின் அடையாளமாக பிறை வடிவம் போன்ற சின்னத்துடன் கூடிய செந்நிற தலைப்பாகை அணிந்திருப்பார்கள். அச்சின்னத்திற்கு கீழ் நாமம் என பெயர். இவர்களுடைய சந்நிதியாக உள்ள ஆண் மக்கள் வெள்ளை நிற தலைப்பாகை அணிந்து காணப்படுவார்கள். இவ்வாறு ஏற்றத்தாழ்வு அற்ற ஒரு சமரச சமத்துவத்தை பிரகாசிக்க செய்தவர் ஸ்ரீ வித்துநாயகம் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர் ஆவார். மெய்வெளி சாலை ஆண்டவரால் இத்தெய்வீக மக்களுக்காக எடுத்து வைக்கப்பட்ட சகல ஆகம அனுஷ்டான நிகழ்ச்சிகளான மாதத்தின் 3ஆம் பிறை பௌர்ணமி நாட்களில் கொடியேற்ற வைபவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. இன்று இங்கு மெய்வெளிச்சாலையில் 69 ஜாதி மக்கள், எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இன்று இங்கு தெய்வம் அவர்கள் எடுத்து வைத்த பிச்சை ஆண்டவர் திருவிழா இன்று நிகழ்ந்தேறியது. இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா எல்லா குடும்பமும் வெளியூரில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க. அவர்களும் தெய்வ தரிசனைக்காக தெய்வம் அவர்கள் எப்படி இந்த திருவிழாவை நடத்தணுன்ற முறைப்படி குடும்பமாக அரிசி, பருப்பு, காய்கறிகளுடன் தெய்வம் அவர்களை நினைத்து நாங்கள் இந்த அமுதானது படைச்சிருக்கோம். இந்த அமுத ஆதீனர் சபைக்கரசர் சாலை வர்கவான் அவர்கள் வலம் எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பஞ்சாட்சர அமுதை கொடுத்து இந்த காய்கறிகள்லாம் திருப்பி எடுத்து எங்களுடைய பசிப்பாடு கூடத்தில் இன்று இரவே எல்லாருக்கும் இன்றைக்கி அமுதா எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த செயலானது இன்று மிக சிறப்பாக நடந்தேறியது. இந்த நடைமுறை இது ஆசிரமம் என்ற முறையில் தான் எங்கள் தெய்வமை கட்டமைச்சிருக்காங்க. பிரம்மோதய மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் தான் இந்த மதத்தை தோற்றுவித்தவங்க. அவங்க தான் இந்த இடத்த 50 ஏக்கர் இடத்த வாங்கி இந்த மெய் மதத்தில் தங்களை ஈடுபடுத்தி சேர்ந்தவங்களுக்கு இனாமாக கொடுத்து குடும்பங்களுக்கு 15க்கு 10 அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விடுதி கொடுத்து இங்கே எளிமையாக தங்கி இந்த மெய்வழியை பின்பற்றி வருவதற்காக இதை கொடுத்தாங்க. இப்போ எங்கள் அப்பாலாம் 1966 இங்கே தெய்வத்தை சந்தித்து மெம்பராக சேர்ந்தவங்க. இப்போ எங்களுக்குன்னு ஒரு விடுதி இருக்குது. அப்போ இங்கே நடைமுறையில் மின் விளக்குகள், கரண்ட்டு வசதிகள் இதெல்லாம் இங்கே வேண்டாம். இதெல்லாம் வந்தது அப்படின்னா ஆடம்பரம், நம்ம இந்த அதாவது அந்த அகமிய செயல், அதாவது இந்த மெய்ச்செயல் இங்கே மாறிடுன்றதுக்காக, எளிமையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த நடைமுறை எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
இங்கே இந்த குடிசை வீட்டில் இருக்கும்போது எந்த விதமான ஒரு பாதிப்பு, ஒரு எர்த்குவாக்கே வந்தாலும் உயிருக்கு ஆபத்து வராது அப்படின்ற ஒரு நிலையினாலையும் இதை எடுத்து வச்சுருக்காங்க. இது முழுக்க ஒரு ஆசிரமமாக கட்டாய ஒரு எளிமைத்தனத்தோடு இருக்கணுன்றதுக்காக இந்த நடைமுறையை எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கும் நாங்கள் அதை பின்பற்றுவோம், இன்றைக்கும் நாங்கள் அதை பின்பற்றி தான் வருவோம். இந்த கிராமத்தில் நடக்கும் நிகழ்வுகள் யாவும் மெய்வழி சாலை ஆண்டவரின் இளையகுமாரர் மெய்வழி சாலை வர்க்கவான் அவர்களின் தலைமையில் நடைபெற்று வருவதாக கிராமத்தில் கூறுகின்றனர். அவரே தேவ மகா சபையின் அட்சரா கலா ஆதீனரும் மற்றும் சபைக்கு அரசராகவும் இருந்து மெய்வழி சாலை ஆண்டவரின் சன்னிதானத்தில் முன்னின்று தேவாலயத்தில் சகல ஆகம காரியங்களையும் நடத்தி வருவதாக கூறுகின்றனர். மெய்வழி சாலை ஆண்டவர் தமிழ் மொழியில் விட்டு போன 38 தமிழ் எழுத்துக்களை கண்டு அவற்றை முறையாக பயன்படுத்தி தமிழ் மொழிக்கு செழிப்பை தந்து சில அரிய ஞான நூல்களையும் இயற்றியுள்ளார். இந்நூல்கள் யாவும் உலக தமிழ் மாநாட்டில் வைக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.